வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோங்க. எப்போதும் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்கங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். சால்ட்டு, ஏலக்காய் தூள், வெல்லத்தை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கரைஞ்சி வருங்க. இப்போ நம்ம துருவி வைத்த வெல்லத்தில் இருந்து கரெக்டாக 3/4 கப்பு அளந்து எடுத்துக்கலாங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு வெல்லைப்பொடி கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா இதை கலந்து கொடுத்துக்கணுங்க. இந்த வெல்லம் நல்லா இந்த தண்ணியில் கரையணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். என்னுடைய வெல்லத்தில் மண் தூசெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம ஸ்வீட் செய்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்லா தூக்கி கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சால்ட்டும் ஏலக்காய் தூளும் ஃபஸ்ட்டே நம்ம இந்த சர்க்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மாவுகள் போட்டு கலக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக மிக்ஸ் ஆக வரும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வைத்த 1 கப்பு கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். இதையும் நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால தான் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இது நம்ம இந்த மாதிரி தட்டுனா அந்த மாவுகள் எல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ இது கூட இன்னமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இட்லி மாவை விட கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்குவத்தில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நம்ம இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணின பிறகு தாங்க சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு மாவில் கட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டே தேங்காவை சேர்த்துட்டோன்னா மாவில் கட்டி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அதுக்காக தான் மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம தேங்காவை சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை எடுத்து நம்ம செக் பண்ணலாம். கரண்டிகளால் மாவை எடுக்கும் போது இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊற்றி எடுக்க வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக இது மேலே நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட செய்யலாங்க. ஆனால் நம்ம நெய் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நெய் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணினதுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாலை வச்சு எப்படி நம்ம நெய் எடுப்பதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி வைத்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன சைஸாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சைஸாக ஊற்றி கொடுக்கும்போது தான் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இதை ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக ஊற்றணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி லைட்டாக விட்டுக்கலாம். நமக்கு வெல்லம், நெய், தேங்காய் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது, ஏலக்காய் தூள் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நிஜமாகவே நல்ல ஒரு மணம் வருங்க. வீடே மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இது பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே இப்படி பெரட்டி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி எடுத்து பெரட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். இது மேலேயும் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப குயிக்காகவும் வெந்துடுங்க இது. அவ்வளோதான். இது அப்படி இந்த மாதிரி ஒரு முறை பெரட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நல்ல கலராக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே போல் நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 2 தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தாலே போதும். அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு. அதே போல் ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் திக்கான சைஸில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ அதே போல் இதையும் பெரட்டி போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி 2 தோசை கொடுத்தாலே போதுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுருங்க. நெய் அப்ளை பண்ண பிறகு நல்ல ஒரு ஷைனிங்காகவும் ஒரு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல மணமாக இருக்குங்க. அவ்வளோதான். இதை அப்படியே பெரட்டி போட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பர் டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸு எனக்கு சப்பாத்தி வேணாம், பூரி தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அந்த டைமில் இந்த டிஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸாக செய்து கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். 2 தோசையே நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கும் ஈவினிங் இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ் வீடியோஸ், நியூ ரெசிபீஸ்லாம் செய்திருக்கிறேன். வீடியோ பார்த்து செய்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.